கண்ணெதிரே தோன்றினாள். விழுப்புரம் இன்ஸ்பெக்டர் சிவமணி பேசுறேன். இப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணமே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான். சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேரேஜ் போட்டோவ உங்க வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர்ல அனுப்பியிருக்கேன். இந்நேரம் அவன் வீட்டுக்கு கொரியர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை உன் ஒய்ஃப் வாங்கி பிரிச்சு பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீயும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போன்ல தகவல் சொல்லு. பாரு, அந்த கொரியர் நம்ம வீட்டில் வேற யார் கைக்கு கிடைச்சாலும் அவ்வளவுதான், பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நான் சொன்ன மாதிரியே வெளியில போய் நின்று அந்த கொரியரை வாங்கி யாருக்கும் தெரியாம அந்த போட்டோவை எரிச்சிரு, சரியா? இதோ உடனே போறேன் சார். சிவசர கொரியர் வந்திருக்கு மேடம். என்ன மருமகளே, கையில ஏதோ கொரியர் கவர் மாதிரி இருக்கு? கொரியர் தான் அத்தை, சிவாவுக்கு வந்திருக்கு. சிவா பேர்ல தானே வந்திருக்கு. பெரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா பிரிக்காதீங்க. அதை பிரிக்காதீங்கம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. ஏய், என்ன அது என் பையனுக்கு வந்திருக்கு, நீ ஏன் அதை கேக்குற? பிரிக்க கூடாதுன்னு வேற சொல்றேன் அத்தை. என் பேருக்கு ஒரு கொரியர் வரும், அது வந்துச்சுன்னா பிரிக்காம வாங்கி வை சக்தின்னு இப்பதாம்மா சிவா சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதனாலதான் கேக்குறேன், ப்ளீஸ்மா அதை கொடுத்துருங்க. ஏய், அனிதாவையும் என்னையும் தொந்தரவு பண்ண வேணான்னு உனக்கு அவன் கால் பண்ணி சொல்லியிருப்பான். அதான் சம்பந்தப்பட்ட நாங்களே வாங்கிட்டோம்ல. போ, நீ போய் கூட்டி தொடக்கிற வேலை இருந்தா பாரு. போ, நீ பிரி அனிதா. அம்மாமா ப்ளீஸ்மா, வேண்டாமா, சிவா சார் பிரிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஏய், நீ வேலைக்காரிங்கிறதுனால அவன் அப்படி சொல்லியிருப்பான். ஆனா நானும் அனிதாவும் அப்படியா? நாங்க பிரிச்சு பார்க்கலாம், அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ முதல்ல கிளம்பு. அனிதா, நீ அதை பிரி பார்க்கலாம். வேண்டாமா, அதை பிரிக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. சிவா சார் என்ன திட்டுவாரு. ஹே, என்னடி பேச்சுக்கு பேச்சு சிவா சார்னு சொல்லிட்டே இருக்க? எங்க பார், சிவா விஷயத்துல ரொம்ப தலையிடுற, அப்புறம் தலையே இல்லாம பண்ணிடுவேன். நானும் அவனும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்குள்ள ரகசியம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஏதாவது கொரியர் வந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம அவன் தாராளமா பிரிச்சு பார்க்கலாம். அவனுக்கு வர கொரியரை பிரிச்சு பார்க்கிற ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இதுக்குள்ள நீ மூக்க நுழைச்சு அந்த மூக்க அப்படியே கட் பண்ணிடுவேன். போ இங்க இருந்து. பாருங்க எவ்வளவு சொல்லி நகர்றாளான்னு. ஏய், போடி. அனிதா, நீ பிரி. அம்மா வேண்டாமா, இதை பிரிச்சு பார்க்க வேண்டாம்னு சொன்னாருமா. வேண்டாமா. ஏய், விடு, விடுங்க. என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குறியா? ஒழுங்கா மரியாதையா விட்டுரு. விடு.
அம்மா ப்ளீஸ். ஏண்டி உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பையனுக்கு வந்த கொரியரை நானும் அணி பிரிக்க கூடாதுன்னு இப்படி புடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்க? விடுறியாத? அம்மா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏய், அப்பா, சிவா சார் சொன்ன மாதிரி போட்டோ எதுவும் இல்ல. அம்மா, சிவா சார் தான் சொன்னாரு இத வாங்கி வைன்னு. அதான். ஏய், பெத்தவளுக்கும் கட்டிக்க போறவளுக்கும் இல்லாத உரிமை ஒரு வேலைக்காரிக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் சொன்னானா இவ வாங்கி வச்சுக்கணுமா? ஏ, அவனுக்கு அறிவில்ல, உனக்கு அறிவில்ல. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்ன அனிதா, ஏதோ புக்கு வந்திருக்கு? அதான் அத்தை, எனக்கும் தெரியல. மேடம், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்துட்டு போனேன்ல, அது எங்க மேடம்? மேடம், உங்களை தான் கேக்குறேன். கொடுத்துட்டு போனதை ஏன் திரும்ப வந்து கேக்குற? அந்த கொரியரை வந்து தப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அது பக்கத்து தெருவில் இருக்கிற சிவான்ற பேருக்கு வந்தது மேடம். அவர் பெரிய சினிமா ரைட்டர். அதுவும் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், இதுவும் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். 2 வீட்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. சாரி மேடம், அந்த கொரியரை கொடுங்க, நான் கிளம்பணும். ஹே, எடுத்துட்டு போய் கொடு. என்ன மேடம் கிழிஞ்சிருக்கு? ஹே, போடா. சரிங்க மேடம். சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடலாம். சக்தி, ஹலோ, சொல்லு சக்தி. என்ன கொரியர் வந்துருச்சா? கொரியர் வந்துச்சு சார். ஆனா அதுல போட்டோ இல்ல, புக்கு தான் இருந்தது. எது, புக்கா? ஆமா சார். நான் அந்த புக்குக்குள்ளேயும் பார்த்தேன் சார், போட்டோ இருக்குமான்னு. ஆனா அதுல எதுவும் இல்ல. பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் கல்யாண போட்டோவை அனுப்பிட்டேன்னு அந்த ஆளு பீதியை கிளப்பிட்டான். எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கணும் சக்தி. ஏன்னா எந்த நேரத்துலயும் கொரியர் வந்தாலும் வரலாம். கவனமா இரு, புரியுதா? சரிங்க சார். பாத்தீங்களா அத்தை, அந்த கொரியர் சிவா பேருக்கு வந்திருக்கு. அதை பிரிக்க கூடாதுன்னு அந்த வேலைக்காரி எப்படி சண்டை போடுறா பாத்தீங்களா? அப்படின்னா சிவா மேல ஓவர் உரிமை எடுத்துக்கிட்டதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லாத. இந்த வேலைக்காரி சிவா கிட்ட ஒட்ட முடியாத அளவுக்கு நீ அவங்கிட்ட இப்ப நெருக்கமாவே இருக்கணும். ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சாலும் சிவாவை அவ சுண்டி இழுத்துருவா. நீ சிவா விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் திவ்யா விஷயம் மாதிரிதான் அப்புறம் உன் விஷயமா ஆயிடும். அப்புறம் சிவா அந்த வேலைக்காரி கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவான். இங்க பாரு அனிதா, ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு போறப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் நீ அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இனிமே உன் கவனம் மொத்தமும் சிவா மேல மட்டும்தான் இருக்கணும்.
இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் கேளு. புரியுது அத்தை. இறங்கு. ஏங்க அதுக்குள்ள ரேஷன் கடை வந்துருச்சா? இப்படியே 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா ரேஷன் கடை வந்துடும். ஏன் என்னை கூட்டிட்டு போய் விடலையா? பெட்ரோல் தீர்ந்து போச்சா? பெட்ரோல்லாம் தீரல, உன் சாயந்தா வெளுத்து போச்சு. என்ன சொல்றீங்க? ஏய் நடிக்காத. நீயும் என் அம்மாவும் சேர்ந்து போட்ட டிராமாலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஓ தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா அங்கேயே என்ன வழக்கமா திட்டுற மாதிரி திட்டி என்னை இறக்கி விட்டுருக்க வேண்டியதானே? நான் உங்களை கட்டி பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தீங்க. உன்னை புடிச்சு போயெல்லாம் கூட்டிட்டு வரல, வேற வழி இல்லாம தான் கூட்டிட்டு வந்தேன். அங்கேயே இறக்கி விட்டுருந்தா எங்க அம்மா இல்லாது போலாதெல்லாம் சொல்லி உன்னை என் பைக்ல ஏத்தி விட தான் பார்த்துருப்பாங்க. நீயும் கண் கலங்கி பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்ப. அதான் இன்னொரு முறை நீ ஏமாத்தினா இவன் பாதி வழியில இறக்கி விட்டு போயிடுவாங்கிற பயம் உனக்கு வரணும். அதுக்கு தான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். பாத்தியா பாத்தியா, சொல்லி முடிக்கல, கண்ணுல கண்ணீர் வருது. செம்மையா நடிக்கிற நீ. அப்ப நான் அழறது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? அதானே உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க அருண், உங்ககிட்ட எதுக்காக நான் நடிக்கணும்? நீ என்ன பேசினாலும் உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு குறையாது. உங்க கோவம் நியாயம் உங்க பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஒரு நாள் உண்மை தெரியறப்போ நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நினைச்சு பாக்குறப்போ உங்களுக்கே வேண்டாம். நீங்க என்ன எப்படி வேணாலும் தப்பா பேசுங்க, திட்டுங்க. ஆனா ஏன் புருஷனை எப்பவும் நான் தப்பா பேச மாட்டேன். நான் வரேன்.